மீன ராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல அமையக்கூடிய 4 கிரக சேர்க்கைகள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய உங்களோட 2ஆம் அதிபதி செவ்வாய் இந்த ராசியை பொறுத்தவரை என்ன மாதிரியான ஒரு யோகமான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அதனால உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயரப்போகுது நிச்சயமாக பார்க்கலாம். இன்னைக்கு மீன ராசி மற்றும் மீன லக்னம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த ராசியோடைய குணநலன்கள் என்ன, என்ன மாதிரியான பாதிப்புகள், என்ன மாதிரியான ப்ளஸ், என்ன மாதிரியான மைனஸ் நிச்சயமாக பார்க்கலாம். மீனராசி மற்றும் மீன லக்னம் இது ஒரு குருவோடைய வீடு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது என்ன விரயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது மோட்சஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ அந்த மோட்சஸ்தானத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அமைதியை அதிகபட்சமாக விரும்புவீங்க. ஆற்றல் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். குருவோடைய ராசியில் பிறந்தனால ஒரு கலகலப்பான பேச்சும் யதார்த்த தன்மை அதிகமாக இருக்கும். யதார்த்தம் இருந்தால் தான் இவங்களை கட்டுப்படுத்த முடியும். சும்மா மிரட்டினால வேலை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இஷ்டம் இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி தன்மானத்தை யாரு சீண்டுனாலும் இந்த ராசி விடவே விடாது. என்னுடைய குணத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. குலதெய்வத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடு இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கு போராட்டமே வாழ்க்கையா அப்படின்னு சோர்ந்து உட்காரக்கூடிய ராசியாக இருக்குது. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. பிராண்ட் இல்லைனாலுமே அவங்க அணியக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ராயலாகவும் இருக்குது. இன்றைக்கெல்லாம் அதெல்லாமே எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மீனராசியோடைய சுச்சுவேஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான மீனத்துக்கு தான் இன்னைக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. வீட்டில் என்ன சொன்னாலும் புலி மாதிரி இருந்த நீங்கள் இன்னைக்கு பூனை மாதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள். உங்களோட குடும்பத்தை யாரும் விட்டு தர மாட்டீங்க. ஆனால் அடுத்தவங்க இன்னைக்கு உங்களோட விஷயங்கள் எல்லாருமே எல்லாத்த பற்றியும் பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எவ்வளவு அதிகார பதவியில் நீங்கள் இருந்தாலும் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு எதிரிகளோட ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த மீனராசியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் இழந்ததை பார்த்திங்கன்னா மீட்டெடுக்க முடியல அப்படிங்கிறது வருத்தங்கள் அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் தினமும் போராட்டத்தை சந்திச்சுட்ருக்கேன். அன்றாட பிழைப்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் ஓடிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது கூட எனக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஏன் அப்படிங்கிறது கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம போயிட்டுருக்கு. நம்ம மீனராசி மற்றும் மீன லக்னம்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தா அதில் தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. நம்ம இந்த நேரத்தில் மேரேஜ் லைஃபுக்குள்ளார போகக்கூடாது. மேரேஜ் லைஃப்பில் போனால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரக்கு காத்துட்ருக்கு. ஒரு 2 இயர்ஸ் கழித்து மேரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தா அவர் இல்லை மேடம் ஆல்ரெடி நம்ம டைம் டிலே ஆகிடுச்சு. இனியுமே பார்த்திங்கன்னா எனக்கு நான் தெளிவாக சொன்னும்போது என்ன சொன்னால் மேரேஜ் யோகா இருக்குது. கிட்டத்தட்ட பொண்ணு பக்கத்தில் ஓகே ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் மேரேஜுக்கு அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே, எல்லாமே பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்டபிள் பண்ணிடுவேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் பொதுவாகவே அட்ஜஸ்டபிளான ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட லக்னம் பார்த்திங்கன்னா வேற லக்னம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருனால இந்த ஜென்ம சனி காலத்துலேயும் அவருக்கு இருக்கக்கூடிய தசா புத்தியும் கன்ஜெக்ஷனோடைய விஷயங்கள் எதுவுமே அவருக்கு பாசிட்டிவாக இல்லை. இன்னைக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட நான் டைவர்ஸோடைய விளிம்பில் இருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், இன்றைக்கியோட கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 6 மாதத்தில் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரில. ஆனால் இதே நபர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது, கொஞ்சம் கவனமாக பார்த்து, இல்லை அட்ஜஸ்டபிள். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறது அந்த அட்ஜஸ்டபிள்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் திருமண வாழ்க்கையை கிட்டத்தட்ட எண்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் அடுத்தது என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எதெல்லாம் எந்த விஷயங்கள் எந்த காலங்களில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த மாதிரியான பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணலாம், எந்த நேரத்தில் நமக்கு நிறைய காசு வர்றதுக்கு காத்துட்ருக்கு, எந்த நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் குறையும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி பதிலாக பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% பிரதிபலிக்கும். நம்ம இப்போ சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் எங்கேயுமே கிரகம் இல்லை, இந்த மகரத்துலேயும் சரி இந்த கும்பத்துலேயும் சரி எந்த கிரகம் இல்லாத போது இது பலிக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த 89, 90, 91 பிறந்தவங்களுக்குலாம் ராகு பார்த்திங்கன்னா மகரத்தோட கனெக்ஷனில் இருப்பார். அப்போ அவங்களுக்குலாம் இந்த பலன் அப்படியே ஆப்போசிட்டாக ட்விஸ்டாக டேர்ன் ஆகிடும். நம்ம ஜாபு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்போம், ஆனால் அங்கே அந்த பர்ஃபெக்டான ஜாதகத்துக்கு அந்த தெளிவான ஜாதகத்துக்கு ஜாபை சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருப்போம். அப்போ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான்
ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம இப்போ சொல்லக்கூடியது அனைத்துமே கோச்சாரம் தான். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடியது. தொழில் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த தொழில் என்னால் நடத்த முடியல, மனைவி பேரில் நான் திருப்பி தொழில் பண்ணலாமா, அல்லது மனைவியை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திக்கலாமா, இல்லை மனைவி சார்ந்து எனக்கு ஒரு யோகம் வருமா, ஆல்ரெடி அவங்க தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் எடுத்து பண்ணலாமா, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா, இந்த தொழிலில் நஷ்டம் வருமா, இந்த மாதிரி 1000 தொழில் சார்ந்த கேள்விகள் இன்னைக்கு மீனத்தை பொறுத்தவரை ஓடிட்டே இருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே அதிகமாக ஒரு நல்ல ஒரு யோகத்துக்கு உண்டான மாற்றம் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்துமே விலக போகுது. தொழில் நஷ்டம் லாஸ் அப்படிங்கிறது என்னால் கட்டவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே தசா புத்தி வீக்காக இருந்தவங்க தொழில் ஆனவங்க இன்னைக்கு அந்த ஜென்ம சனியில் கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. ஏன் ஜென்ம சனியில் ஏழைகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருது, பணக்காரங்களுக்கு பிரச்சனை வராதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். யாராக இருந்தாலும் பிரச்சனை வரும். அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் அந்த பிரச்சனையுடைய வீரியம் தாக்கம் அப்படிங்கிறது கூட்டவாகவும் குறையவாகவும் கண்டிப்பாக செய்யும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குமோ தவிர்த்து மற்றபடி ஜென்ம சனி தான் எல்லாருக்குமே ஜென்ம சனி. ஏன் பணக்காரங்களுக்குலாம் ஜென்ம சனி வராதா? நிச்சயமாக வரும். அவங்களும் மன ரீதியாக உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளை சந்திப்பாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பலன்கள் சற்றே மாறுபடுமோ தவிர்த்து எல்லாருக்குமே இந்த ஜென்ம சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பிரசித்தி பெற்ற ஆழத்துக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய எண்ணங்கள். ஏன்னா சனீஸ்வர பகவான் பூர்வீகத்துக்கான காரக கிரகமாக வர்றதுனால பூர்வீக சொத்தை மீட்டெடுக்கணும், பூர்வீகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் நம்ம சால்வ் பண்ணணும், என்னென்ன இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாமே இந்த நேரத்தில் குடும்பத்தில் அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இத்தனை நாளாக கடந்துட்டோம், இனியும் இதே மாதிரி நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வழியில் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தாட்ஸு பணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படைப்படியாக சரியாகிறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் விவசாயம் சார்ந்த எண்ணங்களும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். செவ்வாய் பலம் பெற்று இருப்பதனால 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம ஏன் விவசாயத்துக்கு போகக்கூடாது, நம்ம விவசாயம் சார்ந்து ஏன் அதிகமாக பணம் ஈட்ட முடியாதோ நம்மளால் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். நிச்சயமாக அதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது இருக்கும். அரசியல் சார்ந்த உயர்வு, அரசியல் சார்ந்த ஊதிய உயர்வு, அரசியல் சார்ந்த பதவிகள், நான் ஆல்ரெடி அந்த பதவியில் இருக்கேன், என்னால் பெருசாக ஏர்ன் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக பெரிய பொருளாதார யோகம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனி 12ஆம் இடத்துல ராகு தூங்க விடாமல் பிரச்சனை பண்ணாலும் இழந்த பொருளாதாரத்தை கொடுக்காம போகவே போகாது. 3வது நபருடைய தலையீடு திருமண வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் கண்டபடி போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல 11 நிறைய கிரகம் இருக்கும்போது இது காப்பாற்றுறதா இல்லை இது கைவிட்டுறதா, என்னால் காப்பாற்றவும் முடியல, என்னால் கைவிடவும் முடியல, அந்த அளவுக்கு 2 பக்கமும் சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட் தற்காலிகமான பிரிவினை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு, திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த டிரான்சிட் சற்றே இந்த நேரம் நீங்கள் நினைக்காம இருக்க மாட்டீங்க. நம்ம வெளியேறிடலாம் அந்த திருமண வாழ்க்கையில் நினைக்காத மீன ராசி மற்றும் மீன லக்னம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால கைவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அதை கொண்டு போய் நிறைய மன அழுத்தத்தை சந்திச்ச உங்களுக்கு இனி இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராது. அதே போல் தொழில் சார்ந்த நஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் குறையும். காதல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. காதல் கல்யாணத்தில் முடியுமாங்கிற எண்ணங்கள். ஏன்னா இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி சனி ராசியில் வராது. அப்போ ஏதாவது பண்ணி இந்த காதலை பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த காதலில் பல பிரச்சனைகள் கூட தடைகளும் இருக்கும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறும். இருந்தாலுமே பிறந்த கால ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அது லாங் டைமாக அது ஷார்ட் டைம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இருந்தாலும் இந்த காதல் சம்மந்தப்பட்டது ஒரு ஹோப்பு கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கோம், இல்லை கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த டிரான்சிட்டும் உங்களுக்கு காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய கல்யாணம் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்ம என்னதான் முன்ன சொன்ன மாதிரி இது டிரான்சிட்டாக இருந்தாலும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் தெளிவான பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.